வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, டாக்டர் ஷர்மி மனநல மருத்துவர் அவர்களின் நிகழ்ச்சி தொடர்கிறது. கேட்டு பயன்பெறுங்கள். இப்போ கான்சென்ட்ரேஷன், நல்லா கவனம் செலுத்தினா ஞாபக மறதி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் நீங்க சொன்னதுல இருந்து எங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ வயதானவர்கள் அவங்களோட அந்த கான்சென்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அவங்க மென்டல் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுவா கான்சென்ட்ரேஷன் மட்டும் இல்லாம இந்த டிமென்ஷியா ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னாலே நாங்க ஒரு சில குறிப்பிட்ட விஷயம்லாம் அட்வைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சுத்தி இருக்கிற இடம் இப்போ அவங்களுக்கு முன்னாடி கேலண்டர் இருக்கிறதோ இல்ல யாரோ அவங்க கிட்ட இன்னைய டேட் இது, இன்னைய டே இது, இன்னைக்கு இந்த கிழமை அப்படின்னு ஞாபகப்படுத்துறது. பிளஸ் அவங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கணும். காலையில இத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்கன்னா இத்தனை மணிக்கு அவங்க கரெக்டா எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் அவங்க கிட்ட கொடுக்கலாம். சோ அவங்களால எது முடியும் அப்படின்றத பார்த்து, அதுக்கப்புறம் இல்லாம அவங்க ரெகுலரா கண்டிப்பா தினைக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அவங்கள வீட்டுல நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ வீட்டுல வரவு செலவு கணக்கு பாக்குறது, அவங்களுக்கு என்னென்ன அவங்களால முடியுமோ அந்த மாதிரி, இல்ல நிறைய பேருக்கு இந்த பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்றது பிடிக்கும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கலாம். டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண வைக்கிறது, டிவி பார்க்க வைக்கிறது. சோ அப் டு டேட் என்னென்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு அப்போ ஞாபகத்துல கொஞ்சம் இருக்கும். இல்ல டைரியில அவங்களே என்னென்ன நடக்குது அப்படின்னு நோட் பண்ண சொல்றது. சோ அது அவங்க திருப்பி ரீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம திரும்பி திரும்பி பார்க்கும்போது அது ரீட்டைன் ஆகுற இது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும், ரீட்டைன் ஆகுற கெப்பாசிட்டி. சோ அந்த மாதிரி அவங்களே அவங்களோட டைரியில எழுதி வச்சுக்க சொல்லிட்டு திருப்பி திருப்பி பாக்குறது. இப்போ அவங்களுக்கு வேற அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க்லாம் பண்ணிருந்தாங்களோ அதெல்லாமே இப்போ அவங்கள திருப்பி ஈடுபட சொல்றது, அந்த வேலைகள்லாம் அவங்கள ஈடுபடுத்துறது. சோ இதெல்லாம் அவங்களுக்கு பக்கத்துல இப்போ ஏதாச்சும் புது அவங்களால முடிஞ்ச ஹாபிஸ் ஏதாவது அவங்களால பண்ண முடியும்னா அதுல அவங்கள இண்டல்ஜ் பண்றது. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கணும், காலையில இருந்து நைட்டு வரைக்கும். அப்புறம் அவங்கள பக்கத்துல போய் ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றது, பக்கத்துல எங்கேயாவது அனுப்பிச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா அவங்க கிட்ட அதுல அப்பனா அவங்க போய் அங்க வாங்கும் போது அவங்களே ஒரு மனக்கணக்கு போடுவாங்க இல்லையா, இவ்வளவு ஐட்டம் வாங்கியிருக்கோம், இவ்வளவு கொடுக்கணும். சோ இந்த மாதிரி எல்லாம் அவங்கள நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லயே அவங்கள இண்டல்ஜ் பண்றதே அவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். தூக்கமின்மை அப்படின்றது இன்னொரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதுக்கான காரணம், அதுக்கு என்ன மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா என்னன்றத பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வயசானவங்களுக்கு வரக்கூடிய காமன் ப்ராப்ளம்ஸ் நம்ம வீட்லயே பாத்திருப்போம். பாட்டி தாத்தாக்கு தூக்கம் இல்லாம இருந்திருப்பாங்க. இல்ல இதனாலவே இப்போ நைட் நம்மளாலே ப்ராப்பரா தூங்கலைன்னா அடுத்த நாள் நம்மளே டயர்டா ஃபீல் பண்ணுவோம், எப்படா திருப்பி வீட்டுக்கு போய் தூங்குவோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். வயசானாலே அவங்களுக்கு அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுனால அவங்களுக்கு இந்த ஸ்லீப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஏஜ் குரூப்ல வர்றது காலையில திடீர்னு முழிச்சுப்பாங்க. மேபி ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் தூங்க போயிடுவாங்க. இதனால காலையில சீக்கிரம் முழிச்சுட்டு அவங்களுக்கு தூக்கம் இல்லாம இருக்கலாம். இல்ல தூங்க போறதே அவங்களுக்கு லேட்டா இருக்கலாம். சோ இல்ல நடு ராத்திரியில முழிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வராம இருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரொட்டீன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வராங்கன்னா நம்ம வெறும் மாத்திரைகள் ஆரம்பிக்காம, டேப்லெட்ஸ் எதுவும் ஆரம்பிக்காம நம்ம ஒரு சில வழிமுறைகள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். லைக் கரெக்டா இந்த டைமுக்கு அவங்க எழுந்திருக்கிறாங்கன்னா தினைக்கும் அதே டைமுக்கு தான் எழுந்திருக்கணும். அப்புறம் குறிப்பா நைட் இந்த டைமுக்கு தான் தூங்க போகணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் இருக்கணும். அந்த டைம்ல மட்டும்தான் அவங்க தூங்கணும். கண்டிப்பா பகல் நேரத்துல தூங்கவே கூடாது. ஏன்னா பகல்ல நம்ம தூங்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே சிர்காடியம் ரிதம்னு இருக்கு. நம்ம இத்தனை மணிக்கு தூங்குவோம், இத்தனை மணிக்கு எழுந்திருப்போம் அப்படின்னு. சோ அது டிஸ்டர்ப் ஆயிடும் பகல்ல தூங்குனா. அப்போ அவங்களுக்கு நைட்டு தூக்கம் வராது, அந்த ரிதம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால. ஏன்னா நம்மளோட அந்த ரிதம் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். பகல் நேரத்துல வெளிச்சம் இருக்க நேரத்துல நம்ம முழிச்சிருப்போம். இருட்டின நேரம் நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நைட்டு தூங்குறதுக்கு போயிடும். சோ இந்த ரிதம் அதே ரிதம்ல மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பா நைட் மட்டும் தான் தூங்கணும். பகல்ல எந்நேரமும் எவ்வளவு டயர்டா இருந்தாலுமே
நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமே தவிர தூங்கக்கூடாது கண்டிப்பா பகல்ல. அது மட்டும் இல்லாம ஈவினிங் டைம்ல வந்து டீ காஃபி இந்த மாதிரி கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்போ டீ காஃபி எல்லாம் எடுப்போம்னா மூளை சுறுசுறுப்பா எடுக்கிறதுக்கு. ஸோ ஈவினிங் டைம் மேல டீ காஃபி எல்லாம் எடுத்தீங்கன்னா வந்து மூளை சுறுசுறுப்பா இருக்கும், நைட்டு வந்து தூக்கம் வராது. அதே சமயம் நைட் டைம்ல ரொம்ப ஹெவியா வந்து ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஸோ ஹெவியா ஃபுட் எடுத்தாலுமே வந்து அதை செரிக்கிறதுக்கு கொஞ்சம் அது செரிமானத்துல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்து அதுவுமே தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லாம இப்ப எல்லாருமே வந்து கண்டிப்பா டிவி பாக்குறது எல்லார் வீட்லயும் ஒரு இதாயிடுச்சு. ஈவினிங்னாலே வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸோ ஈவினிங் டைம் பார்க்கலாம். பட் கண்டிப்பா தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி டிவி யூஸ் பண்றது, மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இது இல்லாம ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் கண்டிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி கூடாது, எப்போதுமே கூடாது. பட் தூங்குறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவுமே வந்து உங்களோட ஸ்லீப்பை வந்து எஃபெக்ட் பண்ணும். அதுவும் இல்லாம பெட்டை தூங்குறதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். நிறைய பேர் காலையில இருந்து அதுவும் குறிப்பா வயசானவங்க வந்து அவங்க ஏதாவது கூப்பிட்டோன்னா மட்டுமே எழுந்து வருவாங்களே தவிர மற்ற நேரம் அவங்க பெட்லேயே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எந்நேரமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூங்கணும் போலவே இருக்கும். ஸோ எப்போ அவங்களுக்கு தூக்கம் வருதோ அப்போ மட்டும் போய் படுத்தா போதும். அதே சமயம் எப்போ நம்ம போய் படுத்துட்டு எப்போ நம்மளுக்கு தூக்கம் வரும் எப்போ தூக்கம் வரும்னு வெயிட் பண்றதை விட அது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் புக்கு படிச்சுட்டோ இல்ல பாட்டு கேட்டுட்டோ இருந்துட்டு எப்போ நம்மளுக்கு தூக்கம் சொக்குற மாதிரி கொஞ்சம் இருக்கோ அப்போ போய் தூங்கினா இன்னும் தூக்கம் பெட்டரா இருக்கும். நம்ம வந்து நம்ம எப்போ போய் நம்ம படுத்துட்டு அது தூக்கம் வர வரைக்கும் வெயிட் பண்ணா நம்மளுக்கு தெரியாது இல்லையா எக்ஸாக்டா வந்து நம்மளுக்கு எப்போ வந்து தூக்கம் வந்து தூக்கம் ஆரம்பிக்கும் அப்படின்றது. அந்த மாதிரி டைம்ல அப்ப நம்ம தேவையில்லாதது யோசிப்போம். இப்ப வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை பத்தி எல்லாம் யோசிச்சா இன்னும் தூக்கம் வந்து இன்னும் டிஸ்டர்ப் ஆகும். சோ தூங்கும் போது எந்த கவலையான விஷயங்களையும் கண்டிப்பா நினைக்க கூடாது. அதே சமயம் ஃப்ரீக்வெண்டா நிறைய பேர் டைம் பார்ப்பாங்க, என்னடா மணி 10 ஆகுதே 11 ஆகுதே 12 ஆகுதே இன்னும் தூக்கம் வரல, அந்த மாதிரி எல்லாம் பார்த்தா இன்னும் கவலை தான் உண்டாக்கும். இத்தனை மணி ஆயும் நம்மளுக்கு தூக்கம் வரல, அப்ப நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நிறைய விஷயம் நினைக்க தோணி இன்னுமே தூக்கம் வந்து எஃபெக்ட் ஆகும். சோ எப்போ தூக்கம் உங்களுக்கு சொக்குற மாதிரி இருக்கோ அப்ப போய் தூங்குறது பெட்டர். டைம் வந்து பாக்குறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி முடிஞ்சா நிறைய பேர் வந்து கரெக்டா தூங்க போறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்றதோ இல்ல வாக்கிங் பண்றதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து நிறைய பேருக்கு எந்த ப்ராப்ளமும் காஸ் பண்ணலன்னா ஓகே. பட் யூஸ்வலா வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்றதை அவாய்ட் பண்றது பெட்டர். இது மட்டும் இல்லாம சில மாத்திரைகள் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போய் பார்மசிலே வந்து தூக்க பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கி அவங்களே வந்து தினைக்குமே அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த தூக்க மாத்திரைகள் எல்லாத்துக்குமே பயங்கர அடிக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கு. ஒரு தடவை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது இல்லாம தூக்கம் வராத மாதிரி ஆகிடும். சோ இதுக்கு நீங்க இந்த மாதிரி பார்மசில போய் டேப்லெட்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பர் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இது மூலமாவும் தூக்கம் வரலன்னா அப்புறம் டேப்லெட்ஸ் வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா ரொம்ப நிறைய காலத்துக்கும் இந்த தூக்க மாத்திரைகள் தர முடியாது. இதுவுமே வந்து நம்ம மூளையோட செயல்பாடுகளை எஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த எல்லா தூக்க மாத்திரைகள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் 10 வருஷமா தூக்க மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், இப்ப தூக்க மாத்திரை இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராதுன்ற அளவுக்கு ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து மாத்திரையை நிறுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அவங்க டோஸ் இப்போ வந்து ஒரு டேப்லெட் போட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 4 2 மாத்திரை 3 மாத்திரை அப்புறம் கடைசியில 4-5 மாத்திரை போட்டாதான் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நம்ம இந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணா மட்டும்தான் அந்த அடிக்ஷனை அவாய்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நிறைய பேர் இப்ப வரவங்க வயசானவங்க வந்து 5 மாத்திரை 6 மாத்திரை அப்படின்னு தூக்கத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி தான் வராங்க. சோ ஏர்லியராவே அதுவும் இல்லாம இந்த தூக்கம் வராததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். டிப்ரெஷன் இருந்தா அவங்களுக்கு தூக்கம் வராம இருக்கலாம், இந்த டிமென்ஷியானால தூக்கம் வராம இருக்கலாம். நிறைய மனநல பிரச்சனைகளோட பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து ஒரு காம்பனண்டா இருக்கும். ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் வந்து எந்த மனநல பிரச்சனை எடுத்தீங்கன்னாலும் சோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அதை வந்து ட்ரீட் பண்றது மெயின். அதை ட்ரீட் பண்ணாலே இந்த ஸ்லீப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கியூர் ஆயிடும். தூக்கமின்மை அதை சரி பண்றதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். இப்போ அடுத்து நீங்க இன்னொரு பிரச்சனை சொன்னீங்க, பதட்டமா இருக்கிறது. முதியோர்கள் வந்து எப்பயுமே ஒரு சின்ன வேலைனாலும் ஐயோ இன்னும் அது வரல இது வரல அப்படின்னு ஒரு பதட்டத்தோடயே இருக்கிறாங்க. காலையில கிளம்புற போதுல இருந்து எப்பயுமே அந்த ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன? அது வந்து ஒரு விதமான மனவியாதியா? அதை எப்படி சரி பண்றது? அதையும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சோ பதற்றம் வந்து நிறைய காரணத்துக்கு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து அவங்களோட அன்றாட வேலைகள்
பண்ணக்கூடிய விஷயங்களே ரொம்ப பதட்டமா இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு வேலை இருந்ததுன்னா நம்ம இதை எப்படி முடிக்க போறோம்னு நம்மளுக்கு தெரியலையே, இல்ல நாளைக்கு ஒரு வேலை இருந்ததுன்னா அதை பத்தி இன்னைக்கே யோசிச்சுட்டு இருக்கிறது, நாள் ஃபுல்லா யோசிச்சுட்டு இருக்கிறது, அந்த வேலை நல்லா போகுமா இல்லையா, அதை நம்ம எப்படி முடிக்க போறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கவலைப்படுற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை பத்தி ஒரு 2 நிமிஷம் யோசிப்போம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா இந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நாள் ஃபுல்லா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதை பத்தி ரொம்ப அதிகமா கவலைப்படுறது, ரொம்ப அதிகமா பதட்டப்படுறது, இது ஒரு வகையான ஆங்ஸைட்டி ப்ராப்ளம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேனிக் டிசார்டர்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனை எப்படி வெளிப்படும்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவங்களுக்கு ஹார்ட் வேகமா அடிக்கிற மாதிரி இருக்கும், கை கால் நடுங்குற மாதிரி இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு திடீர்னு கை கால்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆகுற மாதிரி இருக்கும், இல்ல மயக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப வேர்த்து கொட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைம் நம்ம இறந்துட போறோமோ, இந்த மாதிரி ஹார்ட் வேகமா அடிக்கிறது, மூச்சோட கஷ்டமா இருக்கிறது, இல்ல நம்மளுக்கு ஏதோ ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். சோ இது எந்த காரணத்தினால வேணா வரலாம், இல்ல காரணமே இல்லாம இருந்தா கூட இந்த மாதிரி பதற்றம் வரலாம். இது வந்துச்சுன்னா அவங்கள அடுத்த தடவை இந்த பதற்றம் நம்மளுக்கு வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடய நேரமும் இருப்பாங்க. சோ இதனாலவே அவங்களால ப்ராப்பரா வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அவங்க வேலையை செய்ய முடியாது. சோ இது பேனிக் டிசார்டர்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம ஃபோபியான்னு நம்ம சொல்லுவோம். ஃபோபியானா ஒரு குறிப்பிட்ட விஷயம், இல்ல ஒரு குறிப்பிட்ட பொருள், இல்ல ஒரு குறிப்பிட்ட இடம், இந்த மாதிரி பார்த்து ரொம்ப அதிக அளவு பயப்படுறது. இந்த மாதிரி பயமும் இந்த வயசானவங்கல வர்றது காமன். சோ இதுல நம்ம எந்த பதற்றம்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணா இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கியூர் ஆகும். இது மட்டும் இல்லாம நிறைய மத்த டெக்னிக்ஸும் இருக்கு. லைக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் சொல்லுவோம். இதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா இதை அவங்க தினைக்குமே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த பதற்றமா வரும்போது இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த டைம் ஆட்டோமேட்டிக்கா பதற்றம் குறைய ஆரம்பிச்சிடும். இது இல்லாம இவங்களை நாங்க யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி இதுவும் அட்வைஸ் பண்ணுவோம். அந்த டைம் பதற்றத்தை கம்மி பண்ண இந்த மாதிரி பிராக்டிசஸ்லயும் அவங்க இண்டல்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த பதற்றம் குறையும். நன்றி மேடம். இப்போ ஒரு 4 விஷயம் நம்ம பார்த்தோம். டிப்ரெஷன், ஞாபக மறதி, அதுக்கப்புறம் ஆன்சைட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்க சொன்னது தூக்கமின்மை. இந்த 4 பிரச்சனைகள் பத்தியும் அதுக்கான தீர்வுகள் பத்தியும் தெளிவா சொன்னீங்க. இது இல்லாம என்ன மாதிரியான மனநல பிரச்சனைகள், இன்னும் வேறு சில மனநல பிரச்சனைகள் பெரியவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதுக்கு என்ன அவங்க ட்ரீட்மெண்ட் போகலாமா, எப்போ ட்ரீட்மெண்ட் போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சோ இப்ப பார்த்தது இல்லாம வயசானவங்களுக்கு சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இல்லாத ஒண்ணு இருக்கிறதா கற்பனை பண்றது, இல்ல நிறைய பேர் யாரோ என்கிட்ட பேசுற மாதிரி குரல் கேக்குது ஆனா என் கண்ணுக்கு தெரியல, வெறும் குரல் மட்டும்தான் கேக்குது அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம சைக்கோசிஸ் சொல்லுவோம். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இல்லாத ஒண்ணு இருக்கிறதா அவங்க நினைச்சுப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப அவங்கள யாருமே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாக்க நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன யாரோ கொலை பண்ண பாக்குற மாதிரி இருக்கு, இல்ல யாரோ எனக்கோ இல்ல என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ கெடுதல் விளைவிக்க பாக்குற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இதை நாங்க டெலியூஷன் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அந்த சைக்கோசிஸ் வரும்போது. சோ இதுவுமே வயசானவங்கல வர்றதுக்கு ரிஸ்க் அதிகம் இருக்கு. சோ அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, வேற ஏதாச்சும் அவங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்ல வேற மூளையில ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்றது. ஏன்னா அதுதான் முக்கிய காரணம் இவங்களுக்கு இந்த வயசுல சைக்கோசிஸ் வர்றதுக்கு. இல்லனா சைக்கோசிஸ் பாத்தீங்கன்னா ஒரு யங் அடல்ட் அவங்களுக்கு தான் வரும், இல்ல ஒரு அடல்ட் லைஃப்ல தான் வரும். எல்டர்லி ஏஜுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா நம்ம வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்றதான் முதல்ல பார்ப்போம். இந்த வயசானவங்களுக்கும் வரலாம், பட் மத்த காரணங்களால இந்த பிரச்சனை வரக்கூடியதுக்கு தான் ரிஸ்க் அதிகமா இருக்கு. சோ இது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சூசைட். இந்த வயசானவங்க சூசைட் பண்ணிக்கிறது கூடிய ரிஸ்க் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஒண்ணு என்னன்னா அவங்களோட பார்ட்னர், அவங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இறந்துட்டாங்கன்னா அந்த டைம் அவங்களால அதை கோப் அப் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொருத்தவங்க அவங்கள அப்பையில இருந்து இப்போ வரைக்குமே பார்த்துருப்பாங்க, நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, இல்ல எல்லாத்தையுமே அவங்களோட ஷேர் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா
அவங்க போயிட்டதுனால இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறோம் அப்படின்றத நினைச்சு நிறைய பேர் சூசைட் கமிட் பண்ணிப்பாங்க. இல்ல வந்து இந்த டிப்ரெஷன்னாலே சூசைட் கமிட் பண்ணிக்கலாம். சோ அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாருமே இப்ப நிறைய பேர் வந்து எல்லாருமே இப்போ இருக்கிறவங்க எப்படின்னா வந்து வயசானவங்கள ஹோம்ல விடுறது, சோ அந்த மாதிரி இதுதான் அதிகமாயிக்கிட்டே வருது. சோ அந்த மாதிரி டைம்ல அவங்க வந்து அதனால டிப்ரெஷன் ஆகி சூசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க எல்டர்லி வந்து சூசைட் பண்றாங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப பிளான்டா இருக்கும். அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ மத்த ஏஜ் குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாங்க. நிறைய எனக்கு பயமா இருக்கு, நான் தற்கொலை பண்ணிப்பணும் அப்படின்னு சொல்றதுலாம் இதெல்லாம் நம்ம வார்னிங் சொல்லுவோம். முன்னாடியே வந்து ஒரு சில அறிகுறிகள் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருக்கலாம். ஆனா வயசானவங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாய்சன் சாப்பிட்டதோ இல்ல வந்து தூக்கு மாட்டிக்கிட்டதோ அந்த மாதிரி ரொம்ப பிளான்டா பண்ணுவாங்க. அது மோஸ்டா சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கும். எப்படின்னா அவங்க வந்து எப்படியோ இறந்துடணும், அது கண்டிப்பா இறந்துடவும் செய்வாங்க. இதே அடல்ட் ஏஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க சூசைட் பண்றாங்கன்னா அது மோஸ்டா அட்டெம்ப்டட் சூசைடா தான் இருக்கும். எப்படியோ அவங்களை காப்பாத்தி இருப்பாங்க, இல்ல அவங்களே வந்து அந்த வெளியே போய் சொல்லிடுவாங்க உடனே நான் வந்து பாய்சன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. சோ அந்த மாதிரி அவங்களை காப்பாத்துறதுக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா வயசானவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிளான்டா கண்டிப்பா வந்து அவங்க வந்து இறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட சூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது, எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம வார்னிங்ஸுமே இல்லாம பண்றது அதிகம் இந்த ஏஜ் குரூப்ல. சோ சூசைட் வந்து நிறைய காரணத்தினால இருக்கலாம். அந்த காரணத்தை நம்ம முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்ரஸ் பண்றதுதான் சூசைடை ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஒரு இது. இன்னொன்னு அவங்கள எமோஷனலா எப்படி ஸ்டேபிளா வச்சுக்கிறோன்றதும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது, ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கிறது. சோ இப்போ அவங்களுக்கு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா டிப்ரெஷன் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்றது, இது எல்லாமே சூசைடை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு உண்டான மெஷர்ஸ். சோ இந்த சூசைட் மட்டும் இல்லாம சப்ஸ்டன்ஸ் யூஸ்ன்னு சொல்லுவோம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஆல்கஹால் கண்டினியூஸா எடுத்துக்கிறது. சோ இதனாலவே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். நாட் ஓன்லி இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஆல்கஹால் தான் மோஸ்ட் காமன். சோ மத்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஆல்கஹால் மட்டும் இல்லாம நிறைய நிறைய போதை பழக்கங்களும் அவங்களுக்கு இருக்கும். அதுவும் இல்லாம வந்து இந்த நான் சொன்ன இல்லையா ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸுமே நிறைய பேர் கொஞ்சம் அடிக்டடா இருப்பாங்க. சோ அதுவுமே ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணும். சோ அதெல்லாம் எப்படி நம்ம அட்ரஸ் பண்றோம்ன்றது முக்கியம். சோ அதையுமே ஏர்லியரா ஐடென்டிஃபை பண்ணி அட்ரஸ் பண்ணாதான் வந்து நம்ம வந்து அந்த இப்போ இதெல்லாம் வந்து மூளையில வந்து அதோட செயல்பாடுகளை பாதிப்பு உண்டாக்கும். சோ இதை ஏர்லியரா ஐடென்டிஃபை பண்ணி அட்ரஸ் பண்ணா அந்த டிசீஸ் ப்ரோக்ரஷனை நம்ம ஸ்லோ பண்ணலாம். நன்றி மேடம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன், தற்கொலை முயற்சி இதெல்லாம் முதியவர்களுக்கு வந்து சில தூண்டுதலா வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இதுல இருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கு குடும்பத்தார் மற்றும் நம்ம சமுதாயத்தோட பார்ட் என்ன இருக்கு, நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஏன்னா முதியோர்கள்ன்றது வந்து நமக்கு பொக்கிஷ மாதிரி, அவங்கள பாதுகாப்பா வச்சு இந்த மாதிரியான மனநோயில இருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கு குடும்பத்தாரோட பங்களிப்பு என்னவா இருக்கணும், இல்ல நம்ம சமுதாயத்துல என்ன பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா வந்து அவங்களுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ நம்ம வந்து நம்ம வேலையில பிஸியா இருக்கிறதுனால இக்னோர் பண்ணக்கூடாது. அப்பப்ப வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை உடனே அட்ரஸ் பண்றது பெட்டர். இன்னொன்னு வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது, அவங்க வந்து என்ன விஷயம் அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வேலைகள் பண்றது. இப்போ அவங்க வந்து நமக்கு வந்து நம்மளோட பசங்களை பாத்துக்கணும்னு அவங்க கிட்ட போய் அந்த வேலையை திணிக்கிற கூடாது. அவங்க வந்து என்ன அவங்களுக்கு வந்து பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கணும். அவங்கள வந்து சும்மாவே வீட்டுல இருக்க விடாம நம்ம வீடுகள்ல தினைக்குமே பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல அவங்கள வந்து என்கேஜ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ரெகுலரா அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு அதையும் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமா மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணோம்னாலே அவங்கள இந்த மனநல பிரச்சனை வரக்கூடிய ரிஸ்க் வந்து கம்மியா தான் இருக்கும் கண்டிப்பா. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம சப்போர்ட்டிவா இருக்கிறது, அவங்களுக்கு வந்து அந்த இமோஷனல் சப்போர்ட் கண்டிப்பா அந்த வயசுல தேவைப்படும். அவங்க வந்து லோன்லியா ஏன்னா முன்னாடி வேலையில இருக்கும், வேலையில ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிளே இல்லாததுனால வீட்ல இருக்கிறதுனால ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க.
ஸோ அவங்கள வந்து லோன்லியா ஃபீல் பண்ணாம அவங்களையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் வந்து நம்ம ஈடுபடுத்த பார்க்கணும். அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க இந்த மாதிரி டிப்ரெஷன் இதோட அறிகுறிகள்லாம் பாத்தீங்கன்னா உடனே வந்து சைக்காட்ரிஸ்ட் கூட்டிட்டு போறது, அப்புறம் ஸ்லீப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்பயுமே அவங்கள உடனே சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறது. ஞாபக மறதியை வந்து இக்னோர் பண்ணாம, இது எல்லாருக்குமே வரக்கூடிய ஞாபக மறதி தான் அப்படின்னு அதை இக்னோர் பண்ணாம, இல்ல நீங்களாவே வந்து அதுக்கு காம்பன்சேட் பண்ணிட்டு, யூஸ்வலா ஃபேமிலி மெம்பர்ஸ் அதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியலன்னா இவங்க அந்த வேலையை எடுத்து பண்றது, பரவாயில்ல அவங்க பண்ணாம இருக்கட்டும் அப்படின்ற இல்லாம அவங்கள கூட்டிட்டு போய் அது என்ன எதனால அவங்க அப்படி இருக்காங்க, இல்ல ரொம்ப சிவியரா அது ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னா அப்பயுமே உடனே கூட்டிட்டு போகணும். ஞாபக மறதி திடீர்னு ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு, இல்ல ஒரு 6 months 1 yearலயே ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா இனிஷியலா கூட்டிட்டு போறதுதான் பெஸ்ட். ஏன்னா வந்து அப்பயே நம்ம ட்ரக்ஸ் மெடிகேஷன்ஸ் ஆரம்பிச்சாதான் அதோட ப்ரோக்ரஷனை கம்மி பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும். ஏன்னா இப்ப கண்டுபிடிச்சிருக்க மெடிசன்ஸ் எல்லாமே வந்து இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது, வெறும் அந்த டிசீஸ் ப்ரோக்ரஷனை ஸ்லோ தான் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து இனிஷியலா எந்த அளவுக்கு ஏர்லியரா நீங்க இட்டுட்டு வரீங்களோ அதுதான் பேஷண்ட்ஸ்க்கும் பெனிஃபிஷியலா இருக்கும், உங்களுக்குமே பாத்துக்கிறவங்களுக்கும் பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூடிய யாராவது வீட்டுல கண்டிப்பா ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். சோ அப்போ வந்து அவங்களோட வேலைகள் பாதிக்கும். இவங்கள வேற யார்கிட்டயும் நம்பியும் விட முடியாது, இவங்களும் வேற யார்கிட்டயும் இருக்கவும் முடியாது இந்த டிமென்ஷியா பேஷண்ட்ஸ். சோ வந்து அவங்கள ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒரு நேரம் எந்நேரமே பாத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ரெஸிங்கா இருக்கும். என்ன இது இவங்களுக்கு எல்லாமே நம்ம தான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஞாபக மறதி ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா அவங்களால வந்து அவங்களோட வேலைகளே பண்ண முடியாது, குளிக்க முடியாது, பல்லு விளக்க முடியாது, சாப்பிட முடியாது. அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டுறதுனால யாராவது ஒருத்தவங்க அவங்களோட எல்லா வேலைக்குமே கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அது வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸிங்கா இருக்கும். அவங்க அதனால டிப்ரெஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு அதனால பதற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஏர்லியரா ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்றது இன்னும் பெட்டர். நன்றி மேடம். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, நம்மளோட பங்களிப்பு முதியோர்களை வந்து இந்த டிப்ரெஷன்ல எல்லாம் கொண்டு போகாம அவங்கள வந்து மென்டல் ஹெல்த்தோட வச்சுக்கிறதுக்கு சமுதாயம் மற்றும் குடும்பத்தாரோட பங்களிப்பு என்னன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அவங்க முதியவர்களும் அவங்கள வந்து ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி மனநோய்களுக்குள்ளர போகாம இருக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம் அப்படின்றத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வயசானவங்க என்ன பண்ணலாம்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் டயட் அண்ட் நியூட்ரிஷன். ஏன்னா வந்து அதுவுமே வந்து இந்த நிறைய மனநல பிரச்சனை எஸ்பெஷலி டிமென்ஷியா வர்றதுக்கு கொஞ்சம் காரணமா இருக்கு. ஸோ வந்து ப்ராப்பரா வந்து டயட்டும் நியூட்ரிஷனும் எடுத்துக்கணும். இன்னொன்னு வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களும் வந்து இண்டல்ஜ் பண்ணி வீட்டுல இப்ப ஏதாச்சும் வந்து வெளியில போய் பொருள் வாங்கினாலும் அவங்க போய் வாங்குறது, இல்ல வந்து வீட்டுல சின்ன சின்ன ஃபினான்ஸ் அவங்கள எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், இந்த வரவு செலவு கணக்கு பாக்குறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றது, இல்ல வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. சோ இது மட்டும் இல்லாம அவங்களால முடிஞ்ச ஒர்க் லைக் கார்டனிங் ஏதாச்சும் பண்றது, இல்ல அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஹாபிஸ் எடுத்துக்கிட்டு எது அவங்களுக்கு சந்தோஷம் தருமோ அந்த மாதிரி ஹாபிஸ்ல இண்டல்ஜ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து யோகா, மெடிடேஷன், அப்புறம் வந்து கண்டிப்பா எக்ஸசைஸ் தினைக்குமே ரெகுலரா இந்த மாதிரி அவங்க ஒரு டைம் ஆர்கனைஸ்டா வச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சோ அவங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கும். முன்னாடி எப்போ வேலைக்கு போகும்போது ஒரு ரொட்டீன் இருந்ததோ இப்பயும் அதே மாதிரி ஒரு ரொட்டீன் வச்சு மெயின்டைன் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி குறிப்பிட்ட டைம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றது, சோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்றது, இது எல்லாமே அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்கள வந்து எமோஷனலாவும் பிசிக்கலாவும் வந்து ஸ்டேபிளா இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே அவங்களே வந்து மத்தவங்க பசங்களை எதிர்பார்க்காம அவங்களே போய் வந்து பார்த்து அதை வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்து சரி பண்றது இன்னுமே அவங்க எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ். இப்ப அவங்களுக்கு வந்து கவலையா இருந்தா அவங்களே போய் வந்து ஒரு மனநல மருத்துவரை பார்த்து, இல்ல அவங்களுக்கே இனிஷியலா வந்து தெரிய வரும் நம்ம இப்பெல்லாம் மறக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை போய் அவங்களே வந்து கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு டாக்டர் அட்வைஸ் படி எல்லா ப்ராப்ளம்த்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாலே வந்து மனநல பிரச்சனையும் வந்து
கண்டிப்பா வந்து குறையும். அதுவும் இல்லாம இப்போ யாராவது ட்ரிங்க்ஸ் ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க, ஆல்கஹால் ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் அவங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணலாம். ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணலாம். சோ இதெல்லாம் வந்து அவங்களோட மாற்றிக்க கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி எல்லாம் மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா ஹெல்தியா இருக்கும். நன்றி மேடம். இது வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மனநல பிரச்சனைகள் முதியோர்கள் வந்து எதனால பாதிக்கப்படுறாங்க, அது அந்த பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்கோ இல்ல அந்த பாதிப்புக்குள்ள போகாம இருக்கிறதுக்கோ அவங்க என்ன வழிமுறைகளை கடைபிடிக்கலாம், நம்ம வந்து குடும்பத்தார் மற்றும் சமுதாயத்தினர் எப்படி வந்து அவங்கள வந்து அந்த பாதிப்புகள் அடையாம காப்பாத்தலாம் அப்படிங்கறது எங்களுக்கு தெளிவா சொன்னீங்க. நன்றி மேடம்.